இந்த செயல்பாடுகள் அல்லது கிரியைகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பணும், சந்தேகம் வெளியில போகணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ரோமரின் புத்தகம் 3:23-28 நாம் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும் என்ன செய்தார்கள்? பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அது கிறிஸ்தவனாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இந்துவாகட்டும், பௌத்தனாகட்டும், சீக்கியனாகட்டும், சமணனாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டாங்க. இப்போ இலவசமாய், ஹல்லேலூயா, என்ன பண்றாங்க? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, மீட்பு எங்க இருக்குது? கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தகுதி உண்டுங்க. அது என்னன்னா, அதுவும் ஆண்டவர் கொடுத்த தகுதி, நம்ம செஞ்சு வந்த தகுதி இல்லை. என்ன தகுதிங்க? ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு, இந்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல, எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பூரணமாய் நீ பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு நீதிமான் என்கிற ஒரு தகுதியை நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 25 பாருங்க. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். ஹல்லேலூயா. தேவன் பொறுமையாயிருந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பொறுமையாயிருந்தார். பாவங்களை பார்த்து பொறுமையாயிருந்தார், மீறுதல்களை பார்த்து பொறுமையாயிருந்தார், அக்கிரமங்களை பார்த்து பொறுமையாயிருந்தார். அப்போ தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை, மனிதன் செய்த, மனுக்குலம் செய்த அந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இப்போ அவருடைய நீதியை காண்பிக்கிற வேலை வந்துருச்சு. என்ன காண்பிக்கிற வேலை? நீதியை காண்பிக்கிற வேலை வந்துருச்சு. இப்போ இந்த நீதியை காண்பிக்கிற வேலை வந்ததும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தாம் நீதியுள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிட்ட ஒருத்த விசுவாசத்தோட, இயேசுவே தெய்வம்னு சொல்லி ஒருத்த வந்துட்டான்னா அவனை பாவிங்கிற நிலையிலிருந்து மாற்றி அவனை என்ன பண்ணிட்டாருங்க? நீதிமானாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கிறிஸ்தவன் கூட என்ன கிடையாதுங்க? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஒருத்தன் கூட பாவி கிடையாது. ஹல்லேலூயா. நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். எக்காலத்திலே? பவுல் வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் இக்காலத்திலே அவருடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் 26 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. என்னதனால? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா.
பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்போ கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எதனால? எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும். ஹல்லேலூயா. எதை பற்றும்? இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. எதனாலங்க? விசுவாசத்தினால தான் நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பண்டிகைகள் கொண்டாடுவார்கள், பலிகளை செலுத்துவார்கள். அந்த பண்டிகைகளும் பலிகளும் என்ன பண்ணல? அவங்கள நீதிமான்கள் ஆக்கல. ஆனா யாரெல்லாம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, யாரெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அவர்தான், மேசியா அவர்தான் ஏற்றுக்கொண்டார்களோ, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே தான் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விசுவாசம் தான் அவங்களை நீதிமானாக்கினது. ஹல்லேலூயா. காலங்காலமா அவங்க பின்பற்றின கொள்கைகள் அல்ல, காலங்காலமா பின்பற்றின பரிசேய மார்க்கம் அல்ல, காலங்காலமாய் பின்பற்றின சதுசேய மார்க்கம் அல்ல, காலம் காலமாய் பின்பற்றின யூத மதம் அல்ல, காலம் காலமாய் பின்பற்றின பண்டிகைகள் அல்ல. இது எதுவுமே அவங்கள செலுத்தின பலிகள் கூட அவங்களை நீதிமானாக்கல. எது நீதிமானாக்கினதுங்க? உனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உனக்கான உன் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு உனக்காக அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தின் மேல, இயேசுவின் தியாகத்தின் மேல யாரெல்லாம் விசுவாசத்தை வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் நீதிமானாக்கப்பட்டார்கள். 27 பாருங்க. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? எதுக்காகங்க மேன்மை பாராட்டுறீங்க? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே அது நீக்கப்பட்டது? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. சரி, ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க நீங்க மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. இப்போ நீங்க மேன்மை பாராட்டுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? அது நீக்கப்பட்ட எந்த பிரமாணத்தினால? நீங்க பழைய ஏற்பாடுங்கிற ஒரு அந்த பழைய நியாய பிரமாணம்ங்கிற அந்த பிரமாணத்தினால, நியாய பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குது? நீ இதை செய், இதை செய், இதை செஞ்சா தான் ஆசீர்வாதம், இதை செஞ்சா தான் ஆசீர்வாதம், இதை செஞ்சா சாபம்னு சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த நீ இதை செய் என்று சொல்லி கொடுத்த அந்த பிரமாணத்தினால நீங்க இந்த நீதிமான்கிற அந்த நிலைக்கு கடந்து வந்தீங்களா? இல்ல நீங்க கிரியை செய்ததனால நீங்க கடந்து வந்தீங்களா? நீங்க கிரியா பிரமாணத்தினாலேயா இதை செய் என்று சொல்லுகிற அந்த கிரியைகள் மூலமா நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோமா அப்படின்னா இது ரெண்டுமே கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய, இயேசுவை அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாச பிரமாணத்தினாலேயே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றது இல்லை. இயேசு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, 28 பார்க்கிறோம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்றான்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளே இல்லாம என்ன பண்ணாமங்க? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எதையுமே நாம் செய்யாமல் நாம் ஒன்றே ஒன்று பண்ணோம், ஒன்றுமே பண்ணாமல்
அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க தான் பிதாவினுடைய குமாரன், உண்மையின்றி வேறு தேவர்கள் இல்லை அப்படின்ட்டு நம்ம என்னைக்கு விசுவாசித்தோமோ, நீங்க என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினீங்கன்ட்டு என்னைக்கு நம்ம விசுவாசித்தோமோ, இது என்ன நடந்ததுங்க, இருதயத்திற்குள்ள ஒரு மாற்றம் நடந்தது. அந்த மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிருபையினாலே அந்த மாற்றம் வந்தது. அப்போ நம்ம விசுவாசித்தோம். இந்த விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நீதிமான்கிற ஒரு தகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு தகுதி தான் முழு பரலோகத்தையும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆவியானவரை உங்களுக்குள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் உங்களை ஸ்வீகார புத்திரர்களாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்வீகார புத்திரர்கள் ஆனதும் பரலோகமே நமக்குள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பரலோகமே நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள இருக்குது. இது இயேசு செய்த கிரியையினால் நமக்கு இதெல்லாம் வந்ததே ஒழிய நீங்களும் நானும் எதையோ ஒன்றை செய்து சம்பாதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரத்துக்காக எதையாவது செய்ய போறீங்க? சொல்லுங்களேன். யாராவது ஆசீர்வாதம் வரணும்னு ஏதாவது செய்ய போறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வேணா, நான் வேணா ஒரு முள் படுக்கை வாங்கி வைக்கிறேன். முள் படுக்கை வாங்கி வைக்கிறேன். அது மேலே வேணா ஏறி நின்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஒரு 40 நாளைக்கு. ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அவரோடு உறவு கொள்ள வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். அதை நம்ம செய்கிற போது விசுவாசம் தானாக அது வளர்ந்து கொண்டே இருக்குது. சந்தேகமெல்லாம் போயிருது. அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு உங்கள் விசுவாசத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா.